இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கஷ்டம், மன வருத்தம் தான். ஏன்னா தீபாவளி தீபாவளினாலே நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு படத்தை பார்க்குறோம். ஃபேமிலியாக நம்ம ஒரு தேட்டருக்கு போவோம், ஒரு பார்க்கு போவோம், ஒரு பீச்சுக்கு போவோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்படின்னா, ஒரு படம், பெரிய படம், விஜய் படமாக இருக்கட்டும், ரஜினி படமாக இருக்கட்டும், தல படமாக இருக்கட்டும், யார் படமாக இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டார் படம்னாலே கூட்டம் தேட்டரில் அலமோதும். ஆனால் இப்போது இந்த தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? அந்த 3 படத்துக்கு கூட்டம் இருக்கா? அந்த 3 படத்தை பார்க்க மக்கள் விரும்புகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த ஒரு வருத்தம் வந்து எல்லா மனசும் இருக்கும். ஒரு பெரிய ஸ்டார் படம் வரலையே அப்படின்னு. அது நம்ம வருத்தம் முடியல, தேட்டர் ஓனருக்கும் அந்த ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா அவங்க கல்லா கட்டுறது வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் தான். மற்றபடி நார்மல் டைம்லாம் அந்த அளவுக்கு கூட்டம் வராது. ஃபெஸ்டிவல் டைம் வந்து படம் நல்லா இல்லைனாலும் கூட்டமாக வந்து பார்க்குற காலம் உண்டு. ஆனால் அது இப்போ இல்லை. ஏன்னா விஜயாவில் அரசியல் போயிட்டாங்க. அவர் படம் வந்து பொங்கல் தான் வருது. தலை படமும் இன்னும் எதுவும் வரல, யார் படமும் இன்னும் வரல. அதனால் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு போரான ஃபெஸ்டிவலாக, ஒரு கருப்பு தீபாவளியாக தேட்டர்காரங்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் முக்கியமாக தளபதி ஃபேன்ஸுக்கும் இருக்கும். ஏன்னா விஜயோடைய படம் முக்கால்வாசி தீபாவளி தான் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி தேட்டர்லாம் ஃபுல் ஆகிடும், டிக்கெட் கிடைக்காது. ஆனால் அது ஒரு தனி ஃபீல். அந்த ஃபீல் வந்து இப்போ இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் பார்த்துடலாம். படத்துடைய ப்ளஸ் என்னன்னா டூரேஷன். படம் வந்து அந்த அளவுக்கு பெரிய படங்கள, ஒரு சின்ன படம் தான், ஒரு 2 ஹவர்ஸ் படம் தான். சத்துமா சார், ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து, அதாவது ஒரு பைக்கில் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா, இவர் வந்ததுக்கப்புறம் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங் ஆகட்டும், அவருடைய அதான் சொல்கிறேன், இதில் வந்து ஒரு ஜாலியான கேரக்டர். அந்த ஜாலியான கேரக்டர் நம்ம வந்து ரசிக்கபடியே வச்சு, அது வந்து நம்ம வெறுக்கும்படியா இல்லை. ஒரு இடையில ஒரு ட்விஸ்ட் வரும், அது வந்து அவருடைய முழு கேரக்டர் வந்து அந்த சீன் வந்து காமிக்கும். அந்த சீன் வந்து நீங்கள் படத்தில் பாருங்கள். நான் கதையும் சொல்லலை, இந்த சீன் சொல்லலை, நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களை என்ஜாய்மெண்ட் பண்ணும். அவங்களை எந்த அளவுக்கு அது கஷ்டப்பட்டாது, நல்லாயிருக்கும் அவருடைய படம். அதாவது படம் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் என்னடா படம், இந்த படம் ஃப்ளாப்படா, இந்த தீபாவளிக்கு அந்த படம் ஃப்ளாப்பே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து உங்கள் மைண்ட் தாட்டில் வந்து கொண்டு போகும். அந்த ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு படம் ஃப்ளாப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அந்த எண்ணம் இருக்கும். அந்த டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் ஃப்ளாப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில். ஆனால் அதுக்கப்புறம் வர சீன் எல்லாமே அந்த சீனை மறக்கடிச்சு நம்ம ஃபுல்லாக அந்த படத்துக்குள்ளே கொண்டு வைக்கும். அது முக்கியமான ஒரு ரீசன் ஆனால் சத்துமா சார் தான். ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் படமே வந்து ஒரு டாப் மைலேஜில் போச்சு, டாப் ஸ்பீட்லேயும் போச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும், அந்த குறைங்க வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அந்த நடுவில் ஒரு காமெடி வரும். அந்த காமெடி வந்து அந்த படத்தை வந்து, அந்த குறையை வந்து மறக்கடிச்சு இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு மேலே தேய்ச்சி போயிட்டாங்க. மற்றபடி இந்த படம் சூப்பராக அப்படியே ஐயோ ரொம்ப சூப்பர், ரொம்ப பிளாக் பஸ்டர் அப்படிலாம் கிடையாது. ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான் அந்த படம். ஏன்னா நம்ம இந்த ஹீரோடைய முதல் படம் பார்த்துருக்கோம், லவ் டுடே. அந்த படம் வந்து ஆரம்பிச்சுலேருந்து ஒரு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக பார்க்க ஒரு ஒரு காமெடியாக இருக்கும். அது வந்து நம்ம பர்சனல் கண்டென்ட்டோட நிறையா இதாகும். ஆனால் இந்த படம் வந்து பழைய ஸ்டோரி தான், எல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரி தான். அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க ரியலிஸ்டிக்காக, அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம ஆழ் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நினச்சா பார்ப்போம். பட் இருந்தாலும் அந்த படத்தில் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஓரளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு. தனுஷும் இன்னொருத்தரும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லையா? அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து இதில் வச்சு இதை வந்து அந்த படம் மாரி ஆக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து கனெக்ட் ஆகலை. எனக்கு பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆகலைன்னா, நம்ம வந்து அந்த லவ் டுடே வந்து கிளைமேக்ஸில் ஒரு அந்த பிரதீப் ரங்கராஜன் வந்து அவங்க அம்மாவோட வந்து அழுது பேசுவார் இல்லையா? அந்த சீனை பார்க்கும்போது நம்ம கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அந்த எமோஷன் வந்து இங்கேயும் இருக்குது. பட் இருந்தாலும் அது அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த எமோஷன் நம்மளை வந்து அட்டாக் கண்டிப்பாக பண்ணலை. என்னடா 10ல் ஒரு சீனாக தான் அந்த சீன் போச்சு தவிர, மற்றபடி நான் அந்த எந்த ஒரு சீனுமே வந்து, ஏன்னா இது ஒரு லவ் ஸ்டோரின்றதால நீங்கள் ஃபுல்லாகவே லவ்வை கொண்டு போனால் நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அங்கே ஒரு சென்டிமெண்ட் வச்சா தான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு லவ் ஃபீலிங், ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற பையன் வந்து அந்த சுச்சுவேஷனை கேதர் பண்ணிக்கின்னு அந்த அளவுக்கு அந்த கதைக்குள்ளே போவான். பட் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணாமல் ஃபுல்லாகவே கதைக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க. பட் வந்து மக்களை தாக்கிச்சா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தாக்கல. பட் எனக்கு வந்து ஏன்னா ஒரு சின்ன ஒரு எமோஷன் சீனால எனக்கு கண்ணு வந்து கிளம்பிடும். அந்த இடத்துல நான் தான் அந்த சீனை வச்சு பார்ப்பேன். ஆனால் பட் இதில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் ஒரு கனெக்டும் ஆகலை. இதுதான் இந்த படத்துடைய மைனஸ். முக்கியமாக மியூசிக். நம்ம வந்து இவரை பற்றி நிறைய பேசலாம். இவருடைய பாடல்கள் ஆகட்டும், இவரோட ஆல்பம் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் படத்துக்கு ஒத்தாகுதா அப்படின்னு கேட்டால் சொல்கிற அளவுக்கு இல்லை, இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்பவும் சூப்பராக அப்படின்னு கேட்டால் அதான் சொல்கிறேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் தான், இது ஆடியன்ஸ் இல்லை, என்னுடைய பாயிண்ட் ஆஃபில் எனக்கு வந்து இந்த மியூசிக் ஓவராலாக பார்க்கும்போது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வர சாங் ஆகட்டும், இதே வந்து திடீர்னு வந்து உள்ள ஒரு சாங்காக வந்துச்சு. இது வந்து இந்த சாங் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வச்சிருக்காங்க சாங். மற்றபடி அந்த சாங்கால ஒரு இம்பாக்ட் எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறேன், ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து இந்த படம் ஃப்ளாப்புன்ற எண்ணம் தான் உங்கள் மைண்ட்ஸில் தோணும். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஓரளவுக்கு தெரிச்சிடா அப்படின்ற எண்ணம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தோணும். இன்டர்வல் வந்து ஒரு இன்டர்வல் ஆகட்டும், அதாவது இன்டர்வல் அதுக்கப்புறம் ஒரு சீன் ஆகட்டும், இந்த சீன் வந்து இந்த படத்துடைய ஹைலைட் சீன் தான். மற்றபடி எந்த சீனும் புதுசாக ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் இந்த படம் நடிச்சவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நாம் சொல்லலாம்.
பட் ஓவரால் அந்த படம் பார்க்கும்போது ஓகே, ரங்கராஜன் அவங்களுக்கு வந்து ஒரு பிரதீப் ரங்கராஜன் வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் படம், சூப்பர் ஹிட் மெகா ஹிட் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் படம். அவருடைய ஃபர்ஸ்ட் படம், டேரக்டர் வந்து அவருக்கும் வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான் கொடுத்துருக்காரு. ஓவராலாக அந்த படம் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து பைசன் டீசல் அந்த படத்தை கூட தாக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரியல. நான் இன்னும் அந்த 2 படத்தை பார்க்கல. அந்த 2 படத்தை பார்த்துட்டு இந்த படம் அந்த படம் கூட ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ரிவ்யூவில் சொல்கிறேன். பட் இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 5க்கு 3 தருவேன். உங்களோட ரேட்டிங் என்ன கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.